இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, துணிவுடன் இருங்கள் என்கிறார் ஆண்டவர். அதாவது துன்பம் என்பது உடல் உள்ளவரை இருக்கும் என்பதை தான் இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இயேசுவின் மீது சீடர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கின்ற காலகட்டம். இதுவும் குறிப்பாக எப்பொழுது நிகழ்கிறது என்றால் இயேசுவினுடைய பாடுகளுக்கு முன்பாக. ஆக ஒரு கட்டத்திலே சீடர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே, உன் மீது எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது, நீர்தான் இறைமகன் என்பதையும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. என்ன சொல்லுகின்றார்? இன்னும் சில நாட்களில் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே என் மீது நம்பிக்கை இருந்தால் எந்த சூழலிலும் என்னோடு இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் சில காலங்களில் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று இயேசு சொல்வது எதை குறிப்பிடுகிறது என்றால், அவருடைய பாடுகள், அவருடைய கைது, இரவிலே வந்து உறைமை படைகள் இயேசுவை கைது செய்கின்ற அந்த சூழலிலே சீடர்கள் எல்லாம் தெரித்து ஓடுகின்றார்கள், சிதறிச் செல்லுகின்றார்கள். இதைத்தான் இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். உமக்காக இருப்பேன் என்றார்கள், ஆனால் உயிருக்கு பயந்து ஓடிவிடுகின்றார்கள். இதுபோன்று நாமும் பல சூழல்களில் இருக்கின்றோம். நல்லவற்றை பேசுவோம், எல்லாம் செய்வோம், ஆனால் தீமைக்கு எதிராக நிற்க வேண்டும் என்றால் நிற்க மாட்டோம். நீதிக்கு புறம்பான செயல்களில் நடக்கின்ற பொழுது அதை எதிர்த்து கேள்விகள் கேட்க மாட்டோம். எனக்கு எதற்கு வம்பு என்று நம்முடைய கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம். நம்முடைய கம்ஃபோர்ட் ஜோனுக்குள் இருக்கும் வரை நாம் பாதுகாப்பானதாக இருக்கிறோம் என்றல்ல, மாறாக ஒளிந்திருக்கிறோம் என்று பொருள். இங்கே பாதுகாப்பு என்பதில்லை. தவறுகளை தட்டி கேட்கின்ற பொழுது, அநியாயத்தை கண்டு பொங்கி எழுந்து அதற்கு எதிராக நிற்கின்ற பொழுது நிச்சயமாக பாதிப்புகள் வரதான் செய்யும். என் இயேசுவும் அதுதான் செய்தார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கின்றார். நாம் உண்மைக்கு சான்று பகர வேண்டும், அப்படி என்றால் தீமைக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதே. இந்த நிலையிலே இயேசு உலகில் துன்பம் உண்டு என்று சொல்லுகின்ற வார்த்தை இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும் சரி, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலும் சரி, துன்பங்கள் அனைவருக்கும் வரும். வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்பது, கடவுளை நம்புவோருக்கு துன்ப நேரத்திலே இறைவன் உறுதுணையாக இருப்பார், தைரியத்தை கொடுப்பார். கடவுளை நம்பாதவர்களுக்கு அந்த கடவுளுடைய உடனிருப்பும் இருக்காது, அதுபோன்று தைரியமும் அவர்களுக்கு கிடைக்காது. இதுதான் வித்தியாசம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், மனம் தளர வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பலர் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பல காலங்கள் அவர்கள் ஜெபிப்பதிலும், திருப்பலில் பங்கெடுப்பதிலும், நற்கருணை உட்கொள்வதிலும் அனைத்திலுமே வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் துன்பம் வருகின்ற பொழுது, குடும்பத்திலே இறப்புகள் நிகழ்கின்ற பொழுது, வியாபாரங்கள் சரியாக செல்லாத பொழுது, அதனால் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை இழக்கின்றார்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கடவுளோடு இருக்கின்ற பொழுதும் இல்லாமல் இருக்கின்ற பொழுதும் துன்பங்கள் உண்டு, ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். ஆகவே உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். யாருக்காக? நமக்காக, நம்முடைய விடுதலைக்காக அவர் உலகின் மீது வெற்றி கொண்டிருக்கின்றார். சிந்தித்தவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தை இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.